அனைவருக்கும் வணக்கம். தனுசு லக்னம், தனுசு ராசிக்காரர்களுக்கு 2 தசைகள், அதாவது நன்மை தரக்கூடிய தசைகள் அப்படின்னா, செவ்வாயோட தசை அல்லது 9ஆம் அதிபதி. இது 9ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா, காலச்சக்கரத்திற்கு 5ஆம் அதிபதியாக சூரியன் வருவார். இந்த சூரியனுடைய தசைகளோ அல்லது செவ்வாயினுடைய தசைகளோ, குருவின் பார்வையிலிருந்து உங்களுக்கு நடக்குது அப்படின்னா, இது மிகப்பெரிய ஒரு யோகம். பொதுவா தனுசு லக்னம், தனுசு ராசி அப்படின்னாவே ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு என்னன்னா, இது ஒரு கடவுளுடைய வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா, இது 9ஆம் இடம் தான் கோவில். காலபுருஷ தத்துவத்திற்கு தனுசு தான் வந்துட்டு கோயிலை குறிக்கக்கூடிய ஒரு இடம். இங்க தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அருள் கிடைக்கக்கூடிய ஒரு வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அப்ப இங்க தான் வந்து குரு மூலத்திரிகோணம் அடையக்கூடிய வீடு, இந்த தனுசு ராசி. அப்ப இந்த தனுசு ராசியில அல்லது தனுசு லக்னத்தில பிறந்திருக்கீங்க அப்படின்னா, இந்த 2 தசைகள், அதாவது சூரிய தசையோ அல்லது செவ்வாய் தசையோ அல்லது குரு தசைகளோ வருமாயின் மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு. அல்லது நான் சொல்லக்கூடிய இந்த 5, 9ஆம் அதிபதி சாரம் பெற்று எந்த கிரகம் தசை நடத்தினாலும் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது செவ்வாயோருடைய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திரங்கள்ல கிரகங்கள் நிக்குதா பாருங்க. அல்லது கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரங்கள்ல தசைகள் நடக்குதா பாருங்க. இந்த நட்சத்திரங்கள் நின்று எந்த கிரகங்கள் தசை நடத்தினாலும் நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு. நன்மை தருதோ இல்லையோ அல்லது உங்களை காப்பாத்தி விடும் அப்படின்றது தான் உண்மை. நான் சொல்லக்கூடிய இந்த தசாபுத்திகள் வருதா பாருங்க. கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்தும். கண்டிப்பாக இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சுக்கிர தசை வந்துட்டு ஒரு கெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த லக்னம் ராசிக்காரர்களுக்கு. ஏன்னா 6ஆம் அதிபதியாக வரக்கூடிய இந்த சுக்கிரன் 11ஆம் அதிபதியாகவே இருந்தாலும், அவர் 6ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில, சுக்கிர தசை வருமாயின் பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவர்களுக்கு கண்டிப்பாக வரும். வழக்கு, இது போன்ற நோய், இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இவங்களுக்கு கண்டிப்பாக வரும். நான் சொல்லக்கூடிய இந்த 2 தசைகள் வருதா பாருங்க. அதாவது ச சூரிய தசையோ அல்லது செவ்வாய் தசையோ இவர்களுக்கு நன்மை தரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. வாழ்த்துக்கள். வணக்கம்.